ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை முதல் ஆராதனையில வந்திருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கிறது மிகுந்த சந்தோஷம். வந்திருக்கிறவங்க குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு வேண்டிய நன்மைகளை நிறைவேற்றி கர்த்தர் நடத்துவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் பகுதி. இயேசு நானே வழி. இயேசு சொன்னார் நானே வழி. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொன்னார் நானே வாசல். ஆமென். அவர்தான் வழி. எதற்கு வழி? எல்லாவற்றுக்குமே அவர்தான் வழி. அவர்தான் பாதை, அவர்தான் வாசல், அவர்தான் வழியும் வழி நடத்துகிறவரும் அவரே. சத்தியத்தில் பாதையில் நடக்க வேண்டிய வழியில் நடக்க வேண்டிய விதத்தில் நடத்துகிறவரும் அவரே. வழியே அவர்தான். ஆமென். இந்த வாதத்தில் பார்த்ததைத்தான் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 58:11ஆம் வசனத்தில் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். நடத்துகிறவர், வழி நடத்துகிறவர். ஆமென். கடந்த வாரத்தில் நாம் கவனித்தோம் எந்த சூழ்நிலையில் எப்படியெல்லாம் எப்படிப்பட்ட நிலைமையிலெல்லாம் கர்த்தர் நடத்துகிறவர். சங்கீதக்காரன் சொன்னார் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்து என்னை நடத்துகிறார். ஆமென். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எவ்வளவு கவனமாய் அக்கறையாய் கரிசனையாய் நடத்துவானோ கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருந்து, ஆமென், பரலோகத்தின் மேய்ப்பராய் தகப்பனாய் தேவனாய் இருந்து நம்மையும் புல்லுள்ள அமர்ந்த தண்ணீர் இருக்கிற, ஆமென், பாதுகாப்பான நன்மை இருக்கிற, ஆமென், இடத்தில் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. நடத்துகிற கர்த்தர், நித்தம் நடத்துகிற கர்த்தர். இரண்டாவதாக எப்படிப்பட்ட நிலைமையில் நம்மை நடத்துகிறாரா? வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கவனிக்கிற போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும். வழி காண்பிக்கிறவர், வழியை ஏற்படுத்துகிறவர், வழி நடத்துகிறவர். இங்கே அவர் எதிலே வழி நடத்துகிறார் என்று சொல்லும்போது வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர் தேவன். கரங்களை சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். வனாந்தரமானாலும் வனாந்தரமான சூழ்நிலையானாலும் திக்கு தெரியாத இடமானாலும் பாதை தெரியாத வழி தெரியாத இடமானாலும் தேவனாகிய கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளை, ஜனத்தை, குடும்பங்களை, சபையை வனாந்தரமானாலும் வழி நடத்த அவர் வல்லவர். ஆமென். வனாந்தரத்தை வரும்போது மனிதர்களுக்கு வேண்டுமானால் வழி காண்பிக்கிற கைடுக்கே வேண்டுமானால் வழி மறந்து போகலாம், மறைந்து போகலாம், வழி தெரியாமல் போகலாம். நடத்த வேண்டியவர்கள், நடத்தக்கூடியவர்கள், நடத்துகிறவர்களுக்கும் வழி தெரியாமல், திக்கு தெரியாமல், சில நேரத்தில் பாதை தெரியாமல் போய்விடலாம். ஆனால் பரலோகத்தின் தேவனுக்கோ, நம்மை அழைத்த ஆண்டவருக்கோ, நம்முடைய தகப்பனுக்கோ, நம்முடைய கரப்பிடித்திருக்கிறவருக்கோ எந்த நிலைமையிலும், எந்த இடத்திலும், எந்த சூழலிலும் நம்மை நடத்தாமல் ஒருபோதும் அவரால் முடியாமல் போகாது. கர்த்தர் எப்போதும் நடத்துகிறவர், கர்த்தர் எப்போதும் கரம் பிடிக்கிறவர், கர்த்தர் எப்போதும் முன்பதாய் போகிறவர். வனாந்தரமே ஆனாலும், வழி தெரியாத இடம் சூழ்நிலை ஆனாலும் புதிய வழி, புதிய பாதையை உங்களுக்காக, எனக்காக திறக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். வனாந்தரம், கைவிடப்பட்ட நிலைமை, வழியே தெரியாத அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எங்கு போகிறது என்றே, ஆமென், தெரியாத, திக்கு தெரியாத, வழி தெரியாத நிலைமையாக இருந்தாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு புது வழி, ஒரு புது பாதையை வனாந்தரத்தில் ஏற்படுத்துகிற கர்த்தர். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, எவ்வளவு நாள் தெரியுமா? 40 வருஷம்
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியிலே அழைத்து கொண்டு வந்து ஒரு நாள் கூட அவங்களை கைவிடல. கோபப்பட்டாரு, வருத்தப்பட்டாரு, அடிக்கவும் செஞ்சாரு. ஆனால் ஒரு நாள் அவர்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். எகிப்திலிருந்து வெளியிலே வரும் பொழுது பஸ்காவை அனுசரிக்கத்தான் ஆயத்தமாய் வந்தார்கள். ஆமென். அந்த ஆடு, அந்த அப்பம், இறைச்சி, அந்த அப்பம் எத்தனை நாளைக்கு வரும்? அவ்வளவுதான். ஒரு நாள், 2 நாள், 3 நாள். அதுவும் பஸ்காவை அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. அன்னைக்குதான், அன்றோட சரி. அதுக்கு அடுத்து ஒருவேளை வீட்டுல சமைச்சிருந்த எடுத்திருந்த வச்சிருந்த சாப்பாடு ஏதாவது கொஞ்சம் 1 2 இருந்ததுன்னா அது எத்தனை வேலைக்கு வந்திருக்கும்? ஒரு நாளைக்கோ, ஆமென், ஒரு 2 3 வேலைக்கோ அடுத்த நாளைக்கு இருந்திருக்கலாம் சாப்பாடா இருந்திருந்தா. ஆமென். மற்றபடி பண்டம் பாத்திரம் பொருட்களை எடுத்துக்கிட்டு சாப்பாட்டை தூக்கிட்டு எல்லாம் வர முடியாது. ஆனால் வனாந்தரத்தை எத்தனை நாள் சுற்றி அலைந்தார்கள்? 40 வருஷம் வனாந்தர பாதையிலே கர்த்தர் அவர்களை நடத்தினார். ஆனால் ஒரு நபர் கூட ஆமென், பசி என்றோ பட்டினி என்றோ ஒருத்தர் கூட பசியினால் பட்டினினால் ஒருத்தர் மரிக்கவோ சாவோ இல்லை. 30 லட்சம் ஜனங்கள், புருஷரில் மட்டுமே 6 லட்சம் பேர், 6 லட்சத்துக்கு அதிகமான 6,07,000 குடும்பம். புருஷர்கள் மட்டுமே 6 லட்சத்துக்கு அதிகமானவர்கள், மனைவிமார், பிள்ளைகள். ஆமென். என்று எடுத்துக்கொண்டால் ஆமென், கிட்டத்தட்ட குறைஞ்சது 30 லட்சம் பேர், குறைஞ்சது 30 லட்சம் பேரை கர்த்தர் 40 வருஷம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்திலே கர்த்தர் வழி நடத்தினார். ஒரு மாசம் ஒரு குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானம் குறைந்து விட்டால், பண தேவை சந்திக்கப்படாவிட்டால், வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டால், ஒரு மாதம் ஆமென் கையில பணையில வருமானம் இல்லாவிட்டாலே அந்த குடும்பத்தினுடைய நிலைமை, சாப்பாட்டுக்கு, ஆகாரத்துக்கு, துணிக்கு, ஆமென், நமக்கு செலவு காரியங்களுக்கு, ஆமென், என்ன நிலைமை, சூழ்நிலை எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒரு மாசம் அப்படி, 2வது மாசம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 3வது மாசம் அப்படி என்ன இருக்கும்? ஆமென், கடன் வாங்க ஆரம்பித்து விடுவோம், மனுஷரத்தை போய் விடுவோம். இங்க அவர் இப்படி யாரும் என்ன செய்ய முடியல, போய் கையேந்த முடியவில்லை. எல்லாருக்கும் ஒரே நிலைமை தான். யார்கிட்ட போறது? இப்ப இவங்க தேவை ஒரு நாள் 2 நாள் தேவையில்லை. நான் சொல்றது இப்படி இருக்கீங்களா? இவங்க தேவை எத்தனை நாள் தேவையில்லை? ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 2 வாரம், ஒரு மாதம் தேவை அல்ல, 40 வருஷ தேவை. இந்த 40 வருஷ தேவையில் தங்கள் தேவைக்காக, ஆகாரத்துக்காக, அவன் தண்ணீருக்காக, அவன் ட்ரெஸ்ஸுக்காக, குடும்ப தேவைக்காக, செலவுகளுக்காக எந்த குடும்பத்தையோ, எந்த மனிதர்களையோ, எந்த நபரையோ இவர்கள் கையேந்தவோ, நாடவோ, தேடவோ, போய் நிற்கவோ இல்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்களை 40 வருஷம் எந்த பாதிப்பும், எந்த தீங்கும், எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் நடத்தினார். உபாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை எப்படி வழிநடத்துகிறார் பாருங்களேன். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, ஹல்லேலூயா, நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். எப்படி நடத்தினார் தெரியுமா? ஆண்டவன், உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. இங்க யாராவது, ஐயா நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி புடவை, 40 வருஷத்துக்கு முன்னாடி சட்டை, 40 வருஷத்துக்கு முன்னாடி வேஷ்டி, 40 வருஷத்துக்கு முன்னாடி பேண்ட் இன்னைக்கு அப்படியே போட்டுக்கிறான்னு சொல்றாங்க இருக்காங்களா? ஆமென். 40 வருஷமா, ஆமென், 40 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட போடாமலே 10 வருஷம் எடுத்து பார்த்தா நாம தான் வாங்கணுமான அளவுக்கு நிறம் மாறி இருக்கும், கலர் மாறி இருக்கும், பிஞ்சு போயிருக்கும், கிழிந்து போயிருக்கும், நஞ்சு போயிருக்கும். ஆமென். ஆனால் இவங்க மடிச்சு வச்ச Dress கட்ட சொல்ல, 40 வருஷம் போட்டிருந்த Dress வஸ்திரம் என்ன செய்யலையா? அப்ப டெய்லி அந்த Dress ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்திருப்பாரு, புதுமையாகி கொண்டே இருந்திருக்கிறது. டெய்லி ஆத்திலே குளத்திலே கிணத்திலே போய் தோச்சு போட்டுனா 40 வருஷம் தேய்ச்சி என்ன ஆகும்? ஆனா இது 40 ஆண்டுகள் பழையதாய் போகவே இல்லை. கர்த்தர் நடத்தின விதம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் நடத்துகிற விதம் அதுதான், கர்த்தரே நடத்தினால அதுதான். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆமென், இதை நினைக்கும் போதே நம்மை நடத்துகிறவர் மனிதன் அல்ல, நம்மை நடத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நானே நடத்தினேன் என்பதற்கு இது ஒரு அடையாளம் என்று கர்த்தர் சொன்னார். 40 வருஷம். ஹல்லேலூயா.
வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. யாராலாகியும் அற்புதம் செய்ய முடியுமா? யாராலையாவது நடத்த முடியுமா? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆமென் தேவையை சந்தித்து அற்புதம் செய்து புதுமையை செய்ய நடப்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். 40 வருஷம் உங்கள் மேல் இந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. உங்கள் காலில் இருந்த பாதரட்சை அது பழசங்களுக்கு தேவையில்லை. அப்ப நடக்காமலே இருந்திருப்பாங்களோ? நம்மளை போல புதிய இடத்துல நடக்கல. அவங்க நம்ம தார் ரோட்லையும் தரையிலையும் சிமெண்ட் ரோட்லையும் வீட்டுல பளிங்கு தரையிலையும் நடந்து கொண்டிருக்கிறோம். இவங்க நடந்த விதம், நடந்த பாதை தார் ரோடோ சிமெண்ட் ரோடோ அல்ல. ஆமென். இவங்க நடந்தது வனாந்தரத்தில், மலையில், பள்ளத்தாக்குகளில், ஏற்ற இறக்கத்தில், கரடு முரடான சூழ்நிலையில். ஆமென். ஆற்றை கடந்தார்கள், கடலை கடந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். கல்லுகள் முள்ளுகள் நிறைந்த இடம். 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. 40 வருஷத்துல அங்க இருந்து என்ன செருப்பு எப்படி போட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அந்த செருப்பு பழசாகல, தேவையில்லை. கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரால் மட்டுமே இப்படி அற்புதம் செய்ய முடியும். யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடந்துட்டா பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இப்படி நடந்தா பிரச்சனை இல்லை. ஆமென். 40 வருஷமா 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலா இருந்த எல்லாருக்கும் ஒரே நன்மை, ஒரு குறைவில்லாத ஆசீர்வாதம். கரங்களை கர்த்தரை கொண்டு பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு கேட்கிற சத்தம் தான் கேட்கிறது. கையை கட்ட சொல்றது சத்தம் வருகிறதுக்காகவே. அல்லேலூயா. ஆமென். அழைக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை. ஆமென். மதுன்னு போட்டுக்கே நம்ம சபைக்கு ஜனங்களுக்கு இதை கேட்டு குழப்பம்லாம் வரவே கூடாது. இதுக்கெல்லாம் பல முறை விளக்கம் தெரியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற மது போதை ஏறுகிற மது அல்ல. இன்னைக்கு மதுபானம்னு பேரை கேட்டாலே எதைத்தான் குறிக்கும்? போதை ஏறாதான் அதுக்கு பேர் இன்னைக்கு உள்ள மதுபானம். அன்னைக்கு போதை ஏற மதுபானம் இல்லை. ஆமே. மதுபான வார்த்தைக்கு போதை வஸ்துன்னு அர்த்தம் அல்ல. மதுன்ற வார்த்தைக்கு இனிப்புன்னு அர்த்தம். மதுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? போதன் அர்த்தம் இல்ல. மதுன்ற வார்த்தைக்கு சுவை, இனிப்புன்னு அர்த்தம். ஆமென். இனிப்பு நிறைந்த, இனிப்பு சேர்க்கப்பட்ட பானம். அது திராட்சரசம். 4 விதமான திராட்சரசம் இருக்குது. ஆமென். அதுல உடனே ஆலையிலிருந்து பிடிந்து கொண்டு வந்து உடனே ஃப்ரெஷ்ஷா அப்பமே எதுவுமே கலக்காம அப்பமே ஜூஸ் ஜெனிஸ் பராகஸ் அந்த கிரேப்ஸ் கார்டன் அப்பமே நான் போனா கண்டிப்பா அப்பமே கிரேப்ஸ் ஒரு பார்த்தது பிடிச்சுமா எடுத்து மிக்சியில் போட்டு தண்ணியில கலக்க மாட்டாங்க. அப்படியே அடிச்சு அப்படியே சீனி போட வேணாம்னு சொல்றாங்க. அப்படியே கலக்கி அப்படியே அடிச்சு கொட்டையோட அடிப்பாங்க. அதையோட அடிச்சு ஃபில்டர் பண்ணி குடிப்பாங்க. 40 ரூபா வாங்கி குடிச்சு பாருங்க. அப்படி வயிற்றுக்குள்ள போகும் ஃப்ரெஷ் ஜூஸ். அது ஒரு வகை. அந்த ஜூஸை கலந்து அது கூட இனிப்பு சேர்த்து கொஞ்சம் புளிப்பா இருக்கு, துவர பருப்பு இனிப்பு சேர்த்து கொஞ்சம் டேஸ்ட்டை மாற்றி குடிக்கிற கிரேப்ஸ் ஒன்று. இன்னொன்று இது ஒன்றுக்கும் யாயின் மிகாட் திரோஷ் ஒய். அந்த யாயின்றத மாற்றி ஒயின்னு வந்துச்சு. மிகாட். இப்படி 4 வகையான கிரேப்ஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒன்னொன்னும் ஒரு வெரைட்டி, ஒரு பக்கம் ஒரு பதம். அதுல ஒண்ணுதான் திராட்சரசத்தை எடுத்து பிழிஞ்சு ஆலையோ அல்லது மிதிச்சோ ரசத்தை எடுத்து புளிக்க வச்சு அதை பதப்படுத்தி போதை ஏறுவதற்காக பதப்படுத்தி குடிக்கிற ஒரு கிரேப்ஸ் இருக்கு. அதுதான் போதை ஏற்றக்கூடியது. மது ஏற்றக்கூடியதல்ல, இனிப்பு ஏற்றக்கூடியதல்ல, போதை ஏற்றக்கூடிய ஒரு கிரேப் திராட்சரசம். அத விருந்துகளிலோ மற்ற இடங்களிலோ பயன்படுத்த மாட்டார்கள். ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் தான் கல்யாண வீடுகளிலே பயன்படுத்துவார்கள். அதான் புதிய பழக்க வாசிக்கும் போது கூட திராட்சரசம் குறைப்பட்ட போது அப்படின்னா மது அந்த போதையே திராட்சரசம் குறைப்பட்ட போதுன்னு இல்லை, ஃப்ரெஷ் ஜூஸ் குறைப்பட்டுச்சு. இனிப்பு திராட்சரசம் சுவை ஊட்டப்பட்ட மது ஏற்றப்பட்ட போதை அல்ல. மறுபடியும் சொல்றேன், போதை அல்ல. மதுனா இனிப்பு அர்த்தம். மதுரம், மதுரம். உங்களுக்கு புரியுதா? மதுரம்னா இனிப்புன்னு அர்த்தம். மலையாளத்துல மதுரம்னா இனிப்பு. தமிழ்லையும் இன்னைக்கு பார்ப்போம்
மதுரம். ஆமென். அவங்களுடைய வாழ்க்கையில மதுரமாய் மாறினது. அந்த மதுரம் சுவை ஊட்டப்பட்ட, ஆமென், இனிப்பு சேர்க்கப்பட்ட அந்த திராட்சரசம் இங்க சொல்லி ஃப்ரெஷ் கிரேப் புரிஞ்சு குடிக்கல, இனிப்பு சேர்க்கப்பட்ட திராட்சரசம், போதை ஏற்கப்பட்டதல்ல, இனிப்பு சேர்க்கப்பட்ட திராட்சரசமும் அவங்க தயாரிக்கல. என்ன தேவை எல்லாத்தையும் கர்த்தரே அவர்களுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் இதை நீங்க வாசிக்கும் போது மறந்துடக்கூடாது, யாராவது கேள்வி கேட்கும் போது மறந்துடக்கூடாது, யாராவது உங்களை குழப்ப நினைச்சாலும் நீங்க குழம்பிடக்கூடாது. ஆமென். இந்த புளிக்க வச்சு அந்த போதையேற்றப்பட்ட திராட்சரசம் தான் ஒயினோஸ் ஒயின் அப்படின்னு மாறிச்சு. அந்த ஒயின் பேர்ல தான் சாராய கடைகள்லாம், மதுபான கடைகள்லாம் மதுபான கடைகளும் ஒயின் ஷாப்னு பேரை வச்சாங்க. இதையே ஆங்கிலத்தில் ஒயின்னு வர்றதுனால ஆங்கில வேதாங்கல அந்த திராட்சரசம் கிரேப் ஜூஸ் ஒயின் பரிமாறப்பட்டதுன்னு சொன்னதுனால எல்லாமே என்ன நினைக்கிறாங்க உலகத்தான்னா, நம்ம கம்யூனியன்ல இந்த கிரேப்ஸ் பயன்படுத்துறதுனால நீங்க சர்ச்சில் ஒயின் தானே குடிக்கிறீங்க நாம கேட்கிறாங்க. திராட்சரசம் இப்படி 4 வகையா இருக்கு. சாகர், மிகாக், யாயின், திரோஷ். இப்படி 4 வகையா இருக்கு. அதுல மதுபானம் போதைக்காய் குடிக்கிறதுல ஒயினோஸ் ஒயின். நாம அதை பயன்படுத்துறது இல்லை, நாம ஃப்ரெஷ் ஜூஸ் தான் பயன்படுத்துகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இத வாசிக்கும் போது நீங்க திடீர் உங்க மைண்ட் அங்க போக கூடாது. எங்க போக கூடாது? ஆமென். பைபிள் சொல்லிருக்கு திராட்சரசம் எழுதிருக்கு, அப்புறம் மது நீங்க குடிக்கலன்னு போட்டிருக்கு. அப்ப ஆண்டவரே அன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மதுவும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது. அப்ப நாம இந்த காலத்துல திராட்சரசத்தை கொஞ்சம் குடிச்சிக்கலாம், திருவதில் போய் வீட்டுல போய் கொஞ்சம் மதுவும் குடிச்சிக்கலாம், போகும்போது அப்படியே என்ன செய்யக்கூடாது, அஞ்சுக்கும் நமக்கு தெரியாம போயிடுச்சு யோசிக்கக்கூடாது. இங்க அது இல்லை. ஆமென். என்ன கிடையாது. அப்ப 4 வித திராட்சரசம் இருக்கு. அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு பியூர் கிரேப்ஸ். அதுக்கடுத்து அந்த துவர்ப்பும் அந்த புளிப்பும் எடுக்கிறதுக்காக சுவை மது இனிப்பு கூட்டி குடிக்கிற கிரேப்ஸ். உங்களுக்கு புரியுதா? டைரக்டாவும் குடிக்கவும் இல்லை, நீங்க இனிப்பு கூட்டி உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், திராட்சரசம் கொடுக்கலன்னு கர்த்தர் சொன்னார். இல்லையா? உங்களுக்காக இதை நீங்க ஏற்படுத்தாமலேயே கர்த்தர் எப்படி நடத்தினாரா? ஆமென். உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து உங்களுக்கு என்ன வேணுமோ ஆமென் அதையெல்லாம் நான் கொடுத்தேன். நீங்க என்ன செய்யல, அப்பம் உங்களுக்காக ரெடி பண்ணல. அப்பம் வேணும்னு என்ன செய்யணும், சாப்பாடு வேணும்னு என்ன செய்யணும், சோறு வேணும்னு என்ன செய்யணும், விதைக்கணும், அறுக்கணும், பதப்படுத்தணும், பண்படுத்தணும். எத்தனையோ காரியம் இருக்கு. எதையாவது செஞ்சீங்களா? எதுவுமே செய்யல. எத்தனை வருஷம்? 40 வருஷம். அல்லேலூயா. ஆமென். திராட்சரசம் குடிக்கல, விதைக்கல, அறுக்கல. அப்பத்துக்கு விதைக்கல, அறுக்கல, சாப்பிடல. தண்ணீரும் கொண்டு போனாங்களா? எவ்வளவு காலம் ஒரு துருத்தில தண்ணி கொண்டு போனா, ஒரு குடத்துல தண்ணி போனா எத்தனை நாள், எவ்வளவு நாளைக்கு தாங்கும்? தண்ணி கடை சுமந்து போனாங்களா? கிடையவே இல்லை. கர்த்தர் 40 வருஷ காலமும் இவர்கள் அப்பத்துக்காக, இவர்கள் திராட்சரசத்துக்காக, இவர்கள் தண்ணீருக்காக எந்த பிரயாசமும் படாமலேயே தேவனாகிய கர்த்தரோ இவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் ஆமென் அப்பத்தையும் தண்ணியையும் எங்கே இருந்து எப்படி இவர்களுக்கு கர்த்தர் வர்ஷிக்க பண்ணினார் என்றால் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தால் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நான் சொல்ற வசனத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஏற்கனவே நாம் ஆழமாய் கவனித்து விட்டோம். இதை இப்ப ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், சங்கீதம் 78 23 இருந்து 25 வசனம் முடிய, சங்கீதம் 105 40 இவைகளை எல்லாம் வாசிக்கும் போது தேவன் இவர்களுக்கு எப்படி ஆகாரத்தை கொடுத்தார் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, வானத்திலிருந்து வானத்தின் அப்பமாகிய தூதர்களின் அப்பமாகிய பரலோக மன்னாவாகிய மன்னா என்கிற ஆமென் தூதர்கள் சாப்பிடுகிற பரலோக அப்பத்தை 40 வருஷ காலமும் தேவன் இவர்களுக்கு வானத்திலிருந்து பனியை போல பூமி மேல் பெய்ய பண்ணினார். வலதுகரத்தை உயர்த்தி அல்லேலூயா. அது எந்த மனிதனாலும் தயார் செய்ய முடியாத, எந்த மனிதனால் உருவாக்கப்பட முடியாத, எந்த மனிதனால் செய்ய முடியாத, ஆமென் விதைத்து அறுவடை செய்ய முடியாத பரலோகத்தின் அப்பமாகிய தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தையே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக ஆமென் 40 வருஷம் அவர்களுக்கு கர்த்தர் தந்து போஷித்தார். எங்க ஊர்ல சாப்பாடு சொல்லுங்க, எங்க ஊர்ல சாப்பாடு வானத்தின் அப்பம், பரலோகத்தின் அப்பம், தூதர்களுடைய அப்பமா.
ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவை என்றால், ஒரு நன்மை வர வேண்டும் என்றால், இந்த பூமியில் உள்ள காரியங்கள், பூமியில் உள்ளவர்களால் ஆமென் எந்த நன்மையை நமக்கு வர முடியாது என்று சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் நினைத்தார், நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் நினைத்தார், அனாந்தரமான சூழ்நிலையானால் உங்கள் தேவையை, என்னுடைய தேவையை பரலோகத்தை திறந்து தூதர்களை கொண்டு உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்து நம்மை நடத்த கர்த்தர் வல்லவர். எந்த நிலைமையில் கர்த்தர் கைவிடாமல், அனாந்தரமான பாதை, வழியே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆகாரத்துக்கு வழி இல்லை, பசிக்கு வழி இல்லை என்கிற சூழ்நிலை வந்தால் கர்த்தர் தான் நடத்துகிற, நம்மை வழிநடத்துகிற தேவனாகிய கர்த்தரோ தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். பரலோகத்தை திறக்க வல்லவர், வானத்தை திறக்க வல்லவர், தூதருடைய அப்பத்தையே உங்களுக்கும் எனக்கும் தந்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்மை நடத்துகிற அவர்தான். நம்மை நடத்துகிறது ஒருவேளை ஒரு மனிதனாக இருந்தால் தேவைக்கு என்ன செய்ய, ஆமென், ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்ய, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, இந்த தேவைக்கு என்ன செய்ய, கடன் பிரச்சனைக்கு என்ன செய்ய, இந்த பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய யோசிக்கலாம். நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். ஆமென். நம்மை அழைத்தவர் ஒருபோது கைவிட மாட்டார். நம்மை தெரிந்தெடுத்தவர் ஒருபோது கைவிட மாட்டார். அனந்தரமான வழியிலும் என்ன தேவையோ அதை தந்து நடத்த தேவன் வல்லவர். ஒருபோது கைவிடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீர் தாகம், ஆமென், சாப்பாடு கொடுத்துட்டாரு, தண்ணிக்கு என்ன செய்யறது? உடனே எகிப்து வழியிலிருந்து கொண்டு வருகிறார்கள், தண்ணீர் இல்லை. 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் அங்கே வருகிறது 15, 16, 17 வசனங்களில் கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். 15 வசனத்திலே வாசித்தால் 23 இருந்து 25 வசனம் வரைக்கும் அங்க இப்பதான் வனாந்தரத்து வழியேறி இங்க வந்து சேருகிறார்கள். இங்க வந்த உடனே நல்ல கவனிங்க, 15ஆம் அதிகாரம் ஹல்லேலூயா 25 இருந்து 23, 25 வசனம் வரைக்கும் ரெவினியூக்கு வருகிறார்கள். அங்கே தண்ணீர் தாகம் வந்த போது என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமென். மாரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அது வரைக்கும் அது வேற இடத்துக்கு மாறல, ஒரு தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வருகிறார்கள். தண்ணீரை பார்த்தோன்னே தாகத்தில் இந்த இவங்களுக்கு நல்ல கவனிங்க, தண்ணி தேவை கண்களுக்கு போய் சந்திக்கப்பட்டு விட்டது. ஒரே தாகம் பார்த்தோன்னே என்ன தெரியுமா? ஆஹா, நம்ம நினைச்சு நடந்துச்சு, நம்ம விரும்பினது கிடைச்சிச்சு. தண்ணீரை அள்ளி குடிக்கிறார்கள், வாயில வைக்க முடியல. தேவை இருந்தும் ஆமென் திருப்தியாகவில்லை. தேவை சந்திக்கப்பட்டும் போதும் என்கிற நிலைமை அல்ல. தேவை சந்திக்கப்பட்டும் அனுபவிக்கிற சூழ்நிலை இல்லை. தேவை சந்திக்கப்பட்டும் ஆமென் அதை அடைகிற சூழ்நிலை இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென், எங்களுக்கு என்ன ஒரு குறையுமே இல்லைன்னு வாங்க பாத்தீங்களா? எங்களுக்கு என்ன எல்லாத்தையும் சந்திக்கப்பட்டிருக்கு, எங்களுக்கு என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமென். ஆனா எங்களுக்கு என்ன ஒரு குறை இல்லைன்னு வாங்க, எங்களுக்கு என்ன நான் நல்லா தானே இருக்கிறோம், எங்களுக்கு என்ன. நாம கூட சிலர் பார்த்தா வெளிப்படையான தோட்டத்தை வச்சு முடிவு பண்ணிடுவோம், இவங்களுக்கு என்ன ஒரு குறையில பார்க்க நல்லா தான் இருக்கிறாங்க நாம நினைப்போம். ஆனா உள்ளதான் தெரியும், இன்னர் லைஃப்ல தான் தெரியும், அவங்க வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தா தெரியும், அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டதை போல இருக்கு, அவங்க நிலைமை மாறாவாக இருக்கிறது. மாறா என்றால் கசப்பு. மாறா என்ன அர்த்தம்? கசப்பு. ஜனங்கள் வந்தாங்க, தண்ணி தாகம் பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு? ஆஹா, எவ்வளவு தண்ணி இருக்கு, அள்ளி தாராளமா குடிக்கலாம் நினைத்தார்கள். அதான் சில சொல்ல கை கட்டினது வாய் கட்டல, கண்ணில பாக்குறது அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அனுபவிக்க முடியாது, இருக்கும் அதை அடைய முடியாது, இருக்கும் திருப்திப்பட முடியாது. வெறும் கண்ணில பாக்குறதாகவே இருக்கிறதாகவே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு நினைத்தார், கர்த்தர் நினைத்தார், ஒருவேளை தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலைமை சூழ்நிலை இருக்க மாட்டார். தேவனாகிய கர்த்தரோ அப்படி எல்லாத்தையும் மாற்ற, அற்புதம் செய்ய, கிரியை செய்ய கர்த்தர் வல்லவர். மாறா போன்ற அனுபவத்தை, கசப்பான அனுபவத்தை, ஆமென், வெறுத்து போன நொந்து போன அனுபவத்தை சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், திருப்தியாய், ருசியுள்ளதாய் மாற்றிவிட தேவனாகிய கர்த்தரால் முடியும். அவர் மாறா போன்ற அனுபவத்திலும் தம்முடைய ஜனங்களை சந்தோஷமாய் வழிநடத்துகிற தேவன். ஜனங்களுக்கு என்ன செய்ய தெரியல, மோசேக்கு முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார், உனக்கு கண்களுக்கு ஒரு மரம் தெரிகிறதா? உனக்கு தெரியுமா? கர்த்தர் வழிநடத்துகிற போது மாறா என்கிற அனுபவம் வரலாம், கசப்பான அனுபவம் வரலாம், கண்ணீர் விடுகிற அனுபவம் வரலாம், நொந்து போகிற அனுபவம் வரலாம், வரும்.
அதிலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை தேவன் நிரூபிக்க கர்த்தர் வல்லவர். பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, கசப்பான அனுபவம் வந்துச்சு, உடனே சோர்ந்து போனே, நொந்து போனே, அழ வேண்டிய, அவிசுவாசப்பட வேண்டிய, அதைரியப்பட வேண்டிய, அவிசுவாச அறிக்கை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நினைத்தால் அதையும் மாற்ற வல்லவர் என்கிற விசுவாசம் கர்த்தர் மேல் காண வேண்டும். மோசே கர்த்தருக்கு முறையிட்டான். கர்த்தர் சொன்னார், உனக்கு ஒரு மரம் தெரிகிறதா? வழியை காண்பிக்கிற கர்த்தர். கசப்பான அனுபவத்தை மாற்ற வழியை காண்பிக்கிற கர்த்தர். தேவை சந்திக்கும் அற்புதத்தை செய்ய வழியை காண்பிக்கிறவர் கர்த்தர். நன்மையான காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வழியை காண்பிக்கிற கர்த்தர். நாம் செய்ய வேண்டியது, நாம் பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது கசப்பை அல்ல, மாறாவை அல்ல, அதை மாற்றுகிற கர்த்தரை, தேவனை, அற்புதம் செய்கிறவரை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அல்லேலூயா. மாற வந்துச்சா கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கசப்பான அனுபவம் வந்துச்சா கர்த்தர்ட்ட சொல்லுங்க. வேதனையான அனுபவம் வந்துச்சா கர்த்தர்ட்ட சொல்லுங்க. பிரச்சனையான அனுபவம் வந்துச்சா கர்த்தர்ட்ட சொல்லுங்க. மோசே கர்த்தரிடத்தில் முறையிட்டான். அப்பொழுது கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தர் மரத்தை காண்பிக்கும் வரையில், அடையாளத்தை காண்பிக்கும் வரையில், வழியை காண்பிக்கும் வரையில், மதுரமான சுமை மாற்றும் வரையில் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறதை விடவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது மாறாவின் அனுபவம், கசப்பு மாற தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? ஏதோ ஒரு முறை, ஒரு நாள், ஒரு முறை உபவாசம், ஒரு முறை ஜெபம், ஒரு முறை கர்த்தரை தேர்ந்து, ஒரு முறை ஆண்டவரை சொல்லிறது, என்ன நான் ஜெபம் பண்ணேன். உன்னுடைய மாறா அனுபவம் பெரிது, மாறாவின் சூழ்நிலை பெரிது, கசப்பான அனுபவம் பெரிது. அது மாறுகிற வரையும் கர்த்தரை விடக்கூடாது, முழங்கால விடக்கூடாது, கண்ணீரை விடக்கூடாது, ஜெபத்தை விடக்கூடாது, முறையிடுதலை விடவே கூடாது. ஒரு மரம் காண்பிக்கப்படும், ஒரு மரம் வெளிப்படும், ஒரு மரம் வரும். சிலுவை மரம் ஒன்று வரும், விடுதலை தருகிற மரம் ஒன்று வரும், அற்புதம் செய்கிற மரம் ஒன்று வரும், மாறாவை மாற்றுகிற மரம் ஒன்று வரும். கர்த்தர் சொன்னார், ஒரு மரம் தெரிகிறதா? ஆமா, அதை வெட்டி தண்ணீரிலே போடு. அல்லேலூயா. அதை வெட்டி தண்ணீரிலே போடு. ஏன் அது வெட்டி தண்ணீரில போடாமலேயே போட்டு கசப்பு இனிப்பா மாறுறதுக்கு போடாமலேயே ஆரம்பிச்சு ஏன் இந்த தண்ணி இனிப்பாவே இருக்க கூடாதா? இந்த பிரச்சனையே வராம இருக்க கூடாதா? இந்த பாதிப்பே வாழ்க்கையில வராம இருக்க கூடாதா? இந்த பிரச்சனை எனக்கு வரணுமா? இந்த பிரச்சனை வந்தால்தான் சரியாகுமா? இந்த பிரச்சனைக்கு வந்து போன பிறகுதான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் நிம்மதியா? இது வராமலேயே அப்படியே போயிடக்கூடாதா? இப்படி எல்லாம் போயிட்டா ஆவரேஜ் வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், உங்க கூட இருக்கிற அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர், நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஊரா மத்தம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? புரியுது? நீ இங்கேயே, இந்த லெவல்லையே, இந்த கரையிலேயே, இந்த இடத்திலேயே, இந்த அனுபவத்திலேயே, இந்த ஆசீர்வாதத்தோடயே நீ இங்கேயே இருக்கிறதா? உனக்கு ஒண்ணு வரணும், இங்கே இருந்துருவாரு. நீ போக வேண்டிய இடம் தூரம், சந்திக்க வேண்டிய நபர்கள் வேற மாதிரி, நீ பார்க்க வேண்டிய இடம் வேற மாதிரி. அல்லேலூயா. நீ போய் சேர வேண்டிய இடம் வேற இடம். ஆமென். வெகு தூரமான இடம், மேன்மையான இடம், நன்மையான, அதை அடைய நீ போகிற வழியில சந்திக்க வேண்டிய நபர்கள் பயங்கரமானவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை ஜெயிக்க வேண்டுமானால், அவர்களை வழிவிட்டு அனுப்ப வேண்டுமானால், கவனிங்க, அவர்களை ஜெயிக்க, ஆமென், உனக்கு ஜெயம் தருகிற ஆண்டவர் நம்பிக்கை, விசுவாசம், அற்புதம் செய்யும் வல்லமை அவருக்கு இருக்கிறது என்கிறதை நீ இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலைமையிலும், எப்படி சூழ்நிலையிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர் என்கிறதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, உனக்கு அற்புதம் நடக்கிறதுனால் அந்த இடத்தை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டவர்கள் என்னென்ன கேள்விப்பட்டிருப்பாங்க? நீ இருக்கிற இடம் என்னது? இங்கதான் நீங்க. இப்ப நீங்க இருக்கிற இடம் எது? மாறான என்ன அர்த்தம்? இப்ப இந்த இடத்தை குறித்தும், இடத்தின் நிலைமை குறித்தும் நீ வருவதற்கு முன்னே இங்கே இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஏற்கனவே இந்த இடம், சூழலை, இவர்கள் இன்னார் இப்படிப்பட்டவர்கள் தான், இப்படிப்பட்ட இடம் தான், இப்படிப்பட்ட சூழல் தான் மற்றவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கர்த்தர் யார், தேவன் யார், நீ நம்புகிற தேவன் யார் என்று எப்படி அவர்கள் தெரிந்து கொள்வது? அவர்கள் தெரிந்து கொண்டால் தான் உண்மையில் உன் தேவனாகிய கர்த்தர் மேலும் அவர்களுக்கு பயமும் திகிலும் வரும். கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் உனக்கு முன்னே பயத்தை, திகிலை ஜனங்களுக்கு அனுப்புவேன். அல்லேலூயா. உனக்கு முன்னே எது போகும்? பயம். யாருக்கு? நமக்கு பயந்துகள் இல்ல. நான் போகிற இடத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கும், எதிரிகளுக்கும், சத்துருக்களுக்கும், ஜனங்களுக்கும் உங்களை குறித்த பயமும் திகிலும் உண்டாகும் போது உங்களை ஒருவரும் தொடவோ
நான் சொல்றது புரியுதா? நீ இன்னைக்கு இருக்கிற இதே இடத்தில் இருக்கிறதாக இருந்தால் இந்த இடம் மாறாவா இருக்காது, சாதாரண நல்ல தண்ணீராகவே இருக்கும். நீ குடிச்சிட்டு இங்கே இருக்கலாம், ஆனா நீ போக வேண்டிய இடம் வெகு தூரம். அப்ப நீ தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உன்னை கொண்டு போகிற இடம் வேற, உன்னை வாழ வைக்க போகிற இடம் வேற, நீ வாழக்கூடிய இடம் வேற, நீ இருக்க வேண்டிய இடம் வேற. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துக்கு நீ போக வேண்டுமானால் உன்னை நடத்துகிற ஆண்டவர்கள் இன்னும் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கை விசுவாசம் உனக்கு தேவை. அப்ப கர்த்தர் அற்புதத்தை செய்வோம், இன்னும் நம்பிக்கை விசுவாசம் வரும். அடுத்து கவனிங்க, நீ போகிற இடத்திற்கு அந்த வழியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நீ யார், உன் தேவன் யாருக்கு தெரிந்து கொண்டால்தான் உன்னை எதிர்க்காமல் வழிவிட்டு தேவனுக்கும் உனக்கும் பயந்து அஞ்சி வழிவிட்டு விலகி நிற்பார்கள். எத்தனை பேர் விலகுது? அவன் ஆராவை சந்திக்கத்தான் வேண்டும், செங்கடலை சந்திக்கத்தான் வேண்டும், எரிகோவை சந்திக்கத்தான் வேண்டும், யோர்தானை இதெல்லாம் நான் சந்திக்க மாட்டேன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னா இங்கேயே இரு. அல்லேலூயா. இந்த குடிசை கூற வீட்டிலே இரு. ஆமென். இந்த இதனோட வசதி வாய்ப்பான வீட்டிலே இரு, இந்த தேவையிலே நீ இரு, இந்த வேலையிலே இரு போதும். ஆமென். கட்டின ட்ரெஸ் 2-3 நாளே இரு. சாப்பிடுறதுக்கு டெய்லி என்ன செய்யற? அவன் வெந்த அரிசி சாப்பிட்டுட்டு இருக்க, சிலத்துல வேகாதி சாப்பிடுற, இப்படியே இரு. அவன் வாழ்நாள்ல நல்ல சாப்பாடோ உயர்வோ நல்ல வசனமோ நீ ஒரு மேன்மையான ஒரு ஒரு ராஜ வாழ்க்கையோ நீ வாழவே சொல்லு, வாழவே வாழவே முடியாதுல்ல, உனக்கு தகுதி இல்லை. ஏன்னா நீங்க இருக்க வேண்டிய இங்கேயும் இது போதும் உனக்கு கொண்டுருவார். நீங்கள் நான் இங்கேயே இப்படியே இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கல. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் போது சொன்னார், ஆபிரகாமே நீ வா, இங்க இப்போ எப்படி இருக்கிறியோ நான் உன்னை அப்படியே அழகா மாத்தாம வாழ வச்சிருக்கேன், உனக்கு ஒரு குறை இல்லைன்னு ஆனத்துல. என்ன சொன்னா தெரியுமா? ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் கர்த்தர் அழைக்கும் போதே அவன் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை படைத்த ஆசீர்வாதம் நிறைந்த செல்வ சீமான். விளங்குதா? ஆடு மாடுக்கோ வேலைக்காரிக்கோ வசதி வாய்ப்புக்கோ ஆபிரகாமுக்கு எல்லாம் குறையில்லை. கர்த்தர் அவன் அழைக்கும் போது, அவன் அழைக்கும் போதே ஆடு மாடுகளும் அவனுக்கு தேவையான வசதியில் வேலைக்காரன் ஆபிரகாமுக்கு இருக்குதான் செய்தார்கள். போதும்னு கர்த்தர் சொன்னாரா? இங்கதான் புரியுது. அவன் அழைக்கும் போது அவனுக்கு இல்லாத ஒன்னே ஒண்ணு தெரியுமா? பிள்ளை மட்டும்தான் இல்லை. ஆமென். மற்ற எதுவுமே அவனுக்கு ஒரு குறை இல்லை. வசதி வாய்ப்புக்கோ காசு பணத்துக்கோ வேலைக்காரிக்கோ எந்த குறையுமே ஆபிரகாமுக்கு இல்லை. அதான் இருக்குல்ல ஆசீர்வாதம், வரும்போது எல்லாம் நன்மை இருக்குல்ல, போதும் உனக்கு அது குறையாம பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிருக்கலாமே. ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அழைக்கும் போது என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ அதே நிலைமையில இருக்கட்டும் கர்த்தர் விரும்புவதில்லை. வந்த பிறகு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், கர்த்தர் நடத்துறார். உனக்கு தெரியணும், எல்லாருக்கும் தெரியணுமா இல்லையா? என்ன சொல்லி அழைத்தா தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இருக்கிற மாதிரியே இரு அப்படின்னு சொல்லல. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை பெருகவே பெருக பண்ணது. பெருக பண்ண விரும்புகிறவன் கர்த்தர். அவன் சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சிலருக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறது, அவங்க ஆசீர்வாதமா இருக்க அவங்க பிள்ளைங்க சந்ததி எல்லாம் ஆசீர்வாதமா இருக்க உயர்வு வர வர மேன்மை வர வர நன்மை வர 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 நல்ல கவனிங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே போல இவங்க நல்லா இருக்கிற போல, இவங்க உயர்றது போல, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போல இன்னொருத்தர் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் வச்சுக்கோங்களேன். இன்னொருத்தர் கர்த்தர் உயர்த்துறார், இன்னொருத்தர் தேசதிக்கிறார், இன்னொருத்தர் நல்லா வாழ்கிறார், இன்னொருத்தர் வீடு வாங்கிட்டாங்க, இன்னொரு வசதி வாங்கிட்டாங்க, இன்னொரு வாகனம் வாங்கிட்டாங்க, இன்னொரு ப்ரமோஷன், இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு சம்பளம், இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கட்டிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கண்ணு அழிக்கும். இவங்க யார் தெரியுமா? விசுவாசி. இவங்களுக்கு எப்பயுமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அவங்க எதிர்காலம், அவங்க சூழ்நிலை அவங்க நல்லா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பக்கத்துல இருக்கிறது இன்னொருத்தர் விசுவாசி ஆனாலும் சரி, அவங்க நல்லா அவங்க பிள்ளைங்கள கொஞ்சம் வளர முயற்சி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆமென், உடனே அவங்களுக்கு பொறுக்காது. இவங்களுக்குள்ளே பரவாயில்ல, சவுலா மாறிடுவாங்க உடனே. ஆமென். யாரா மாறிடுவாங்க? ஆனா அவங்க நல்லா தான் இருப்பாங்க. சவுலுக்கு என்ன குறையா? பெரிய ராஜா. யாரு மேல பொறாம காய்மகாரமா பார்த்தான்? ஆடு மேய்க்கிறவங்க. ஆனா இவன் யாரு? அவனும் நல்லா இருந்துட்டு போட்டோம், அவங்களும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணம் வரல பாருங்க. அண்ணா முதல் கொண்டு சவுல் தாவீது மேல் பொறாமை கொண்டு
அண்ணால் முதற்கொண்டு தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். வெளியே பேசுவா நல்லா பேசுவாங்க. நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா பிரதர், பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, இன்னும் அது உச்சகட்டம் என்ன நடக்குமா? நம்ம சபையில அப்படி இல்லை. அது கை கத்தர் சோதரம். அதனால நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க. அல்லேலூயா. மற்ற இடங்கள்ல சில ஊழியர்கள் சொல்லி வருத்தப்படுறதை நான் கேள்விப்படுகிறேன். மற்ற இடங்கள்ல அவங்க சபை பாஸ்டர் நல்லா இருக்கிறதே அந்த சபை விசுவாசத்துக்கே பிடிக்காது. ஒரே போறாங்க. வரும்போது எப்படி இருந்தா தெரியுமா, நீ எப்படி இருந்த? நம்ம சபை அப்படி இல்லை. கை சோதரம். நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாம் சபை பாஸ்டர் நல்லா இருக்கும் விரும்புறவங்க. ஆமென் சொல்லுங்க. நானும் நல்ல ட்ரெஸ் பண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க, வாங்க என் கூட நல்ல ட்ரெஸ் எடுத்தா கூட போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறவங்க. வட இந்தியாவில இருந்து வந்து பாருங்க தமிழ்நாட்டுல ட்ரெஸ் போடுறது. அல்லேலூயா. ஒரு கடையா ரெண்டு கடையா ஒரு முறை ட்ரெஸ் தேடி நானே வந்து போயிட்டேன். வேணா வாங்க போலாம், அதெல்லாம் முடியாது, எடுக்காம போகக்கூடாது, வாங்க. அதுக்காக கர்த்தர் சொல்றோம், நமக்கே இல்லாட்டா தனக்கே இல்லாட்டா பாஸ்டருக்கு செய்யணும். ஆமென். ஒரு சகோதரி எனக்கு ஒரு சட்டை கொடுத்தாங்க, கூட ஒரு பொண்ணு வந்துச்சு. இந்த சகோதரி ஒரு சட்டை மே மாசம் பிபிஎஸ் வந்து பாஸ்டர் அம்மா கூப்பிட்டாங்க. இல்லை இல்லை பிள்ளைங்களுக்கு நீங்க போகணுட்டாங்க. இந்த ஹோம் பேக்ஷன் ஒரு கடை இருக்கு, இங்கே தான் போகணும். பாஸ்டர் ஒரு சட்டை உங்களுக்கு இருக்கணும், உங்களுக்கு பர்த்டேக்கே இருக்கும், உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டை. அது கூட துணைக்கு ஒரு பொண்ணு கூட வந்துச்சு. இவங்க இந்த சகோதரி சட்டை எடுத்தோன்னே அந்த பொண்ணு நானும் ஒரு சட்டை எடுத்துக்கிறேன். இந்த பொண்ணு அவங்க வீட்டில் அழகாகும். நல்லா கவனிங்க, கர்த்தர் எப்படி உங்களை சேர்க்க நம்ம ஜனங்களை வச்சிருக்காருன்னு பாருங்க. ஆமென். எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனசுல ஒரு பக்கம் அந்த சகோதரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க, அந்த சகோதரி வீட்டில் வேலை பார்க்குற அவங்க கிட்ட சம்பளம் வாங்குற அந்த பொண்ணு இவங்க பாஸ்டுக்கு பிறந்த நாளா, அப்ப நான் என்ன செய்யணும், பாஸ்டுக்கு செய்யணும். நான் எவ்வளோ சொல்றேன், இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கம்மா, நீயே அவங்க கிட்ட வேலை பார்க்குற சமயம் இல்லை இல்லை. இந்த பொண்ணு டகார் என்ன நினைச்சிச்சுன்னா, பாஸ்டர் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாதான், அதாவது ஹையஸ்ட் பணக்காரங்க வசதியானவங்க எடுத்து கொடுத்தாதான் வாங்குவாரு. நாம ஏழை கஷ்டப்படுறதுனால நம்ம கிட்ட வாங்க பாஸ்டர்னு நினைக்கிறாரு, சங்கடப்படுறாரு. என்ன சொல்றது, என்ன வார்த்தை சொல்றது, பாஸ்டர் பெரியவங்க இப்படித்தான் நிறைய பேர் தப்பானீங்க. என்னைக்கு வெளியில பரப்புறது தான் சபைக்கு இருக்கும். பாஸ்டர் பெரிய ஆளுங்களையோ பார்த்தா பல பேர் பெரிய ஆளுங்களுக்கு தான் போவாரு. நான் கேட்பேன், உங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையா, உங்க வீட்டுல சோறு போட்டதே இல்லையா? ஆமென். நான் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறேன் தெரியுமா அந்த விஷயத்துல. பாஸ்டர் 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 பார்ஷாலிட்டி பார்க்காதவர், எந்த வித்தியாசம் பார்க்காதவர்ன்றத நாங்க எந்த விதத்துல நாங்க சோதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா? ஒரு வீட்டுல எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. கவனிச்சுக்கங்க, இந்த எண்ணம் நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஆமென். இது மாறணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன நானும் என் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்ப கலாச்சாரத்தில் பிறந்து வந்தா இன்னொரு தனியாக வாங்கி பிடிக்க மாட்டோம். எங்க பாட்டி ரட்சிக்கப்பட்டு 7 வயசு 77 வயசு தான் எங்க பாஸ்டருக்கே தனி வாங்கி பிடிக்காது. அந்த வைராக்கியத்தில் கலாச்சாரத்தில் வந்துட்டாங்க. இப்படி இழுக்குதுன்னு சரி, இந்தாங்க தண்ணி பாஸ்டர் கொண்டு போய் கொடுத்தாலும் எங்க பாட்டி வாங்க மாட்டாங்க. சாகர வரைக்கும் அப்படி அவங்க வைராக்கியம் எப்படி, அதை ஒன்றும் மாற்ற முடியாது. நான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பார்த்தேன். என்னைக்கு 10 வயசுல இயேசு ஏற்றுக்கொண்டு உள்ள போனோ அன்னைக்கு இந்த கலாச்சாரம், இந்த நம்பிக்கை, இந்த சூழலை, இந்த எண்ணம், இந்த வெறி, இந்த கேவலமான கீழ்த்தரமான புத்தி எல்லாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், இதுவும் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? இப்ப என்னை எந்த அளவுக்கு நம்ம பாஸ்டாரிட்டி பார்க்காதவங்க எல்லாம் நம்ம பாஸ் போல நான் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல வேலை ஜெயிக்க கற்றுச்சிருக்காங்க. அது எனக்கு எல்லாரும் தெரியல. ஒரு வீட்டுல எங்களுக்கு ஒரு பிரேயர், அவங்க வீட்டுல பிறந்தநாள், அந்த குழந்தைக்கோ என்ன ஒரு சூழ்நிலை பார்த்துச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை பிறந்தநாள். அந்த வீட்டுல எங்களை கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்ட உடனே நாங்க போயிருக்கிறோம். வழக்கமாக வீட்டுல இருப்போம், கைலி கட்டனால கீழே உட்காந்து சாப்பிடுவேன். பேண்ட் போட்டா என்னால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. ஆனா அந்த வீட்டுல போன கீழே தான் உட்காந்து சூழ்நிலை, வெறும் தர, நல்ல கவனிங்க, சின்ன வீடு, வெறும் தர, உட்கார நாங்க உட்காந்துட்டோம். நல்ல கவனிங்க, என் கண்ணு முன்னாடியே இலை இருக்கு. இது நடந்தது, என் கண்ணு முன்னாடியே இலை இருக்கு. அதே போல இன்னொரு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு 4 பேர் சாப்பிட்டுருக்காங்க, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சாப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு நடந்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்காது, இனிமேல் நடக்காது, இப்படி யாரும் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு ஆசீர்வாதம் இழப்பு. அன்னைக்கு எனக்கு ஒரு சோதனை, நான் அப்படித்தான் நினைச்சேன். அது அன்னைக்கு நான் அப்படி நினைக்கல, ரொம்ப காலம் கழிச்சு தான் நான் யோசித்த போது எனக்கு அது விளக்கமே தெரிஞ்சது. ஏன் இப்படி செஞ்சாங்க அன்னைக்கு நான் யோசிக்கல. அவங்க வீட்டில் லிட்டரலா சொல்றேன், உண்மையா வழிபடுத்துன்னு சொல்றேன்.
அவங்க வீட்டுல அன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சுட்டு தான் போறேன். அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்க தட்டுல சாப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையா நடந்தது. இளநீ இருக்கு பக்கத்துல. அப்படியே தட்டு எடுத்து போனாங்க. ஒரு அலசனாங்க. நானும் உட்காந்துக்கிறேன். பாஸ்டர் எனக்கு ஒரு தட்டு, பாஸ்டர் உட்காந்து இருக்கிறாங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிறாங்க ஒரு ஆண்டா. நான் எப்பவுமே எங்க வீடா தானே தட்டை கழுவி வைக்கிறேன்னு சொன்னா வச்சிருந்தா தட்டை கூட கவுந்தது வளரும். உள்ள தண்ணி நிற்கும். சோறு போட்டா தண்ணியை, குழம்பு ஊத்தா தண்ணியை. அவர் தட்டை நான் கவுத்திட்டு அப்படியே தான் வைக்கிறேன். சிக்கன் பிரியாணி போட்டாங்க. அந்த தாட்சி அவுக்குனாங்க. பாஸ்டிங் குடிச்சா உடனே சாப்பிடல, கொஞ்சம் பொருள் தான் சாப்பிடுவோம். சொல்லு தண்ணி தம்பில் தண்ணி வச்சாங்க. சாப்பிட தான் செஞ்சேன். மானங்கோணாம என்ன செஞ்சேன்? சாப்பிட தான் செஞ்சேன். அப்ப சொன்னா சொந்த பக்கம் இருக்காங்க. இந்த விஷயத்துல எங்க வீடே வேணான்ட்டு, எங்க அம்மா வேணான்ட்டு, கர்த்தர் கூட ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. வழிபட சொல்றேன். எங்க பாஸ்டர் வீட்டுல சாப்பிட்டா எங்க பாஸ்டர்மா பரிமாற, எங்க பாஸ்டர்மா நினைச்சேன். கேட்பாரு. தட்டு வச்சாலும் தண்ணி வச்சாலும் அது தட்டுல ஒண்ணு இருக்கக்கூடாது, தண்ணி உள்ள டம்ளர் பார்த்து ஒண்ணு இருக்கக்கூடாது. யாரு விடாது குறப்புல இப்படி வந்துச்சு. ஆனா அங்க எதுவுமே யோசிக்கல, எனக்கு தோணல. அப்படியே சாப்பிட்டேன். கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அவ்வளவுதான் சாப்பிட்டு தப்பா அவ்வளவுதான் சாப்பிட்டு பரவாயில்ல, முன்னாடி எழுதி ஜோயின் பண்ணிட்டேன். எனக்கு அப்ப தோணல. எங்களுக்கு வந்துட்ட பிறகுதான் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சில சூழ்நிலைகள், சில சமக்காரிகள் யோசித்த போது, அப்போ அன்னைக்கு நாம அந்த இடத்துல நமக்கு இலை இருக்கிறது தெரியுது, வாழை இலை இருக்கு, இலை இருக்கு தெரியுது, கீழே உட்காந்து சாப்பிடும். அவங்க சாப்பிட்டு இருந்த பிள்ளைங்க சாப்பிட்ற தட்டு எடுத்து அப்படியே கிளம்பி அலசிட்டு எனக்கு சோறு போட்டாங்க. ஏன் இதை இப்படி செய்யணும்னு யோசித்தேன். அப்பதான் என் மண்டையில உரைச்சது, நமக்கு சோதனை காலம், நாம யாரும் சோதிக்கிறது சோதனை காலம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு பணக்காரங்க வசதியானவங்க இவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாதான், இவங்க சாப்பாடு போட்டாதான் இவங்க வீட்டுக்கு தான் போவாரு. ஆமே, இல்லாத வீடு, கஷ்டப்படுற வீடு, கூலி வேலை பார்க்குற வீடு, இவங்க வீட்டுக்கு போனா சாப்பிட மாட்டாரு, இவங்க வீட்டுக்கு போனா கொடுத்தா வாங்க மாட்டாரு அப்படின்ற எண்ணம் இருந்தா உங்க மனசுல இந்த வார்த்தை கேட்க யாரா இருந்தாலும் அழைச்சிருங்க. என்னை குறித்து இப்படி வெளியில தப்பா பரப்பினாலும், தவறா சொன்னாலும், உங்க காதுக்கு வந்திருந்தாலும், இங்க 1-2 பேர் இப்படி நீங்க பேசினாலும், பாஸ்டர் பணக்காரங்க பார்ப்பாரு. அப்படி என்ன நம்ம சபை எவ்வளவு பெரிய பணக்காரங்க காட்டியிருப்பாங்க, எங்க காட்டியிருப்பாங்க. ஆமே, ஒருவேளை வெளிப்படையா நீங்க போறதுல அவங்க அப்படி இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் சபைக்குள்ள எல்லாருமே ஒண்ணுதான். அல்லேலூயா. நான் யாருக்கு பாஸ்டர்கிட்டையும் பார்க்கறது இல்லை, உயர்வு பார்க்கறது இல்லை, தாழ்வு பார்க்கறது இல்லை, மேன்மை பார்க்கறது இல்லை. அதெல்லாம் எனக்கு என்னன்னு எங்க பாஸ்டர் வளர்த்ததுனால என்னன்னு எனக்கு தெரியப்படுச்சு. ஒருவேளை எங்க அப்பா அம்மா வளர்த்துருந்தாங்கன்னா அப்படி இருந்திருக்கலாம். பாஸ்டர் வளர்த்ததுனால 10 வயசு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆமே, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரை எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள ரட்சிப்புக்குள்ள பரிசுத்தவான்களா மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போறதா என் வேலை. யாரும் என்னென்னு பார்த்து சரி பிடிச்சி சபையில இருந்து போற ஒரு குடும்பம் வாசல் யாரும் எங்க வீட்டுக்கு கூட ஜோமன் வராது. அது எங்களுக்கு பிடிக்கிறதா சபைக்கு போனாங்க. அந்த ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ள கொஞ்சம் போலான்னு அந்த வார்த்தை கேட்ட பிறகு எனக்கு மனசு வருத்தப்பட்டு போடும் அப்படின்னு நான் சொல்ல புரியுதா? இது சபை. ஆமே, இது ஆணுடைய சரீரம். ஆணுடைய சரீரத்தில் எது உயர்ந்தது, எது நீங்க சொல்லுங்க. உங்க உடம்புல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் இந்திராமா வந்து பையனுக்கு மாறி தூக்கம் அடிக்குது அங்கிட்டு. ஆமே, உங்க உடம்புல இருக்கிற சரீரத்துல எது சூப்பர் அங்கம், எது ரொம்ப லோயஸ்ட், தேவையில்லாத சீப்பான அங்கம் எதுன்னு சொல்லுங்க. நீங்க எதை சீப்பான கேவலமான உறுப்பு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, எதையா நினைச்சீங்கன்னா அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க பாடு அவ்வளவுதான். ஹலோ, புரியுதா? மூக்குல சளி வந்து தொந்தரவு பண்ணி சளி பிடிச்சா என்ன பிடிச்சது? சளி பிடிச்சா என்ன பிடிச்சது அர்த்தம்? சளி பிடிச்சா சனி பிடிச்சது அர்த்தம். சனியை பிடிச்சிட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, இப்படி தொந்தரவு பண்ணுறது. மூக்குனால எவ்வளவு தொந்தரவு ஆகுது, சரி அப்படி எவ்வளவு கருக்குது, எவ்வளவு நொந்துக்குது, சில அர்த்தம் இல்லாம அடிச்சு இல்லாம தோணும். சரியா? மூக்கு மொத்தமா அடைச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியும். ஹலோ, இங்கதான் இருக்கீங்களா?
ரெண்டு காது இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு ரெண்டு வச்சிருக்கா தெரியுமா? ரெண்டு ரெண்டா எது கொடுத்துருக்காரோ அதுல ஒண்ணு போனா ஒண்ணு வச்சு வாழலாம் தான். எத்தனை பேர் புரியுது? இல்லையா? இந்த கர்மத்தை பார்த்த ஞான கர்ம வேணாம், அவ்வளவு எதுக்குங்க? 6 விரலோட சிலர் பார்க்கிறாங்க. ஆமாவா இல்லையா? நாம 5 தான், சிலருக்கு 6. கொஞ்சம் அவங்க அதிர்ஷ்ட சதையை வச்சுக்கங்களேன். ஒண்ணு தொங்கு பாத்தீங்களா, அது இடிக்கும், எங்கேயாவது இடிக்கும், வைக்கும், அது வலிக்கதான் செய்யும். அதுக்கு ரத்த ஓட்டம் பார்த்தீங்களா? என்னைக்காவது இந்த 6 வேணாம், ஒண்ணு கட் பண்ணிடலாம். நம்ம யோசனை கட் பண்ணிட்டாங்களா, தெரியாமல ஆண்ட செட் பண்ணி எங்க இருக்காரு போன்னு. ஹலோ, உங்களா இருக்கீங்களா? ராகுடைய படத்தளபதிகள்ல 3 பேர் மிக சிறந்தவங்க. அதுல ஒருத்தன் 6 வரல 24 பேரை கருவடிச்சான். உடம்புல பட்டயத்தை முடிச்சு அடிச்சவங்க 800 பேரை ஒரே அடியில அந்த பட்டயம் கையோட ஒட்டிக்கிச்சான். அப்ப விசேஷமான பலம் ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் வச்சிருக்காரு. சில காதுக்கு வரீங்களா, இங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா தொங்கும், ஏன்னா தோடு மாட்டு மாதிரி நமக்கு விருப்பமா இருக்கும், அது தேவைன்னு இருக்கு. சப்போஸ் ஆண்டவர் அனுமதிக்காத வைக்காத தேவை இல்லைன்னு நினைச்ச ஒண்ணு எக்ஸ்ட்ரா வளர்ந்துச்சுன்னா அது கேன்சர். கண்டிப்பா என்ன செய்யணும்? விளங்குதா? அதை வெட்டணும். அதை வெட்ட வேண்ட மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற தேவையில்லாம 2 இருக்கிற ஒண்ணு கற்பனை என்ன இருக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா, நாமே நம்முடைய சரீரத்துல எது தேவையில்லாம இருக்கோ வேண்டாத இருக்கோ நினைக்கிறோமோ அது தேவையில்லாம வேண்டாம் இல்ல. ஆமே, நீங்க எதை உயர்வா மேன்மையா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உயர்வா சிறப்பா மேன்மையான தேவையான ஒன்று என்றுதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவே சபையின் சரீரம். அந்த இயேசுவாகிய சரீரத்துல சபையின் அங்கம், சபையின் சரீரத்துல நீங்களும் நானும் முடியாகவோ கண்ணாகவோ காலாகவோ காதாகவோ காயம் அவன் மூக்காகவோ வெள்ளாகவோ பல்லாகவோ ஏதோ அவசியமானவர்கள் என்றுதான் உங்களையும் என்னை வைத்திருக்கிறாரே தவிர இயேசுவின் சரீரத்துல இது பெருசு அது பெருசு, இது சின்னது அது தாழ்ந்தது இது உயர்ந்தது என்று சபையில் எதுவும் எவரும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா, ஆமென். நாம சரீரமாகிய நாம யாரா இருக்க முயற்சி தெரியுமா? பயன்படுகிறவங்களா, சரீரத்துக்கு உபயோகமானவங்களா, ஆசீர்வாதமானவங்களா தான் இருக்கவே தவிர எப்பவும் எப்போதும் ஏன் இது சும்மா இருக்கு, வெட்டியா இருக்கு, உயிரோட, அதாவது எது வேணான்னு விரும்புவோம். இயல்பான ஒண்ணு சரீரத்தில் இருக்கு, இப்ப அது வேணா வெட்டிட்டா பரவாயில்ல, இது தேவையில்லை, சரீரத்தை விட்டு நீக்கிட்டா பரவாயில்லன்னு எப்ப யோசிப்போம்? சொல்லுங்க, எப்ப யோசிப்போம்? புரியல? ஏன் கெடுது? கெட்டு போச்சுன்னா அவன் ஏன் கெடுது? ஒரு சரீர உறுப்பு கெட்டு போயிடுச்சுன்னா ஏன் கெடுது? எப்படி கெட்டு போச்சு? எதனால தெரியல. ரத்த ஓட்டம் இல்லைன்னா கெட்டு போயிடும். அப்ப ரத்த ஓட்டம் இல்லைன்னா அந்த உறுப்பு என்ன ஆச்சுன்னு அர்த்தம்? செத்து போச்சுன்னு அர்த்தம். ரத்த ஓட்டம் இல்லாத, ஜீவன் இல்லாத, செத்து போன உறுப்பா அந்த சரீரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க, என்ன நடக்கும்? அந்த உறுப்பு மற்ற உறுப்பை பாதிக்கும், பரவும். இதுவும் கெட்டு, இதுவும் அழுகி, இதுவும் செத்து மற்றதையும் சாகடிச்சது. அப்ப என்ன பண்ணணும்? இது தேவையானதாகவே இருந்தாலும், நல்லதாகவே இருந்தாலும், அவசியம் ஆண்டு வச்சிருந்தாலும், இப்ப செத்து போயிட்டனால, ரத்த ஓட்டத்தால, ஜீவன் இல்லாதனால, உயிரோட்டம் இல்லாதனால, உபயோகம் இல்லாதனால, சும்மா இருக்கிறனால இது வேணான்னு கட் பண்ணி சரீரத்தை விட்டு நீக்க வேண்டிய அவசியம் வந்துடும். நீங்களும் நானும் உட்பட இயேசுவின் சரீரத்தின் அங்கமாய் அவயவமா இருக்கிற நீங்களும் நானும் எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சரீரத்தில் இயேசுவின் சரீரமாகிய இந்த சபையில் உபயோகமற்றவர்களா, சும்மா வந்துட்டு போறவர்களா, ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்களா இருந்தால், ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்களா சும்மா இருக்கிற விசுவாசி இருந்தீங்கன்னா சீக்கிரம் ரத்த ஓட்டம் நின்றோம், உபயோகம் இல்லாத ஆயிரும். கடைசியில ஆமென், உங்களையும் நானாக இருந்தால் என்னையும் உபயோகம் இல்லாத உருப்படாத இந்த சரீரத்தை, இந்த சரீரத்தோட உறுப்பை வச்சா மத்ததை கெட்டுரும் கெடுத்துரும் ஆண்டவரே தான கற்பனை நீங்கிடுவார். அப்ப யாரா தான் இருக்கணும்? யாரா இருக்கணும்? சபைக்கு ஏதாவது ஒரு விதத்துல என்ன யாரா வச்சிருக்காரோ இந்த சரீரம், இந்த வேலையை, இந்த அவயவம், இந்த சரீர வளர்ச்சிக்கு உபயோகத்துக்கு செஞ்சே ஆகணும். செய்யாம சும்மா இருந்தா பாதிக்கப்பட்ட அவயவமாய் மாறிவிடும். கர்த்தரே நம்மள என்ன செய்யறாரு? ஆபரேட் பண்ணிருக்காரு. இல்லையா? அப்ப என்ன ஜெபம் பண்ணுங்க?
ஆண்டவருடைய தேவை கேட்டுக்காம உங்களுடைய சரீரத்தில் நான் உபயோகமாய் பயன்படுகிற அவயவமா இருக்க எனக்கு கிருபை செய்ய மாட்டார். அதனால ஆண்டவருக்கும் அவருடைய பார்வையில தன்னுடைய சரீரத்தை குறித்து பெரிய சந்தோஷப்படுவார். ஆனா இதுதான் வச்சுக்கிட்டோம், இது சரியில்லைன்னு சொல்லவே மாட்டார். எல்லாமே அவர் பார்வையில தேவையான அவசியமான ஈக்குவாலிட்டியான அத்தியாவசியம் நிறைந்த சரீர அமைப்புகள், உறுப்புகள். ஆமே. நீங்கள் அப்படித்தான், எனக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். சிறுப்பிள்ளை ஆனால் பெரியவர்கள், படித்தவன் ஆனால் படிக்காதவன். ஆனா என்னுடைய மனசுக்கு ஒரு எண்ணம் உண்டு, சபைக்கு உபயோகமே நம்ம சும்மா இருக்கிறவங்களை விட கொஞ்சம் என்ன செய்யணும், எதையாவது பண்ணலாமே, பயன்படுத்தலாமே, ஏதாவது ஒரு காரியம் உபயோகம் இருக்கலாமே, தூண்டணுமே என்கிற எண்ணம், ஆர்வம் கொஞ்சம் கூடுதல் என்ன செய்யும், இருக்கும். அதனால நாம் பயன்படுகிறவர்களா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அதனால நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் தேவன் நம்மை சில சூழ்நிலைகளில் சில இடங்களில் நம்மோடு இருக்கிறவரையா நாம் எப்படிப்பட்டவர்கள் என்கிறது மற்றவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக மாறா என்கிற இடத்தில், கசப்பு என்கிற இடத்தில் நம்மை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்தி, ஆமென், இந்த சூழ்நிலையும் இந்த இடத்தையும் இந்த பிரச்சனையும் மாற்றுவதற்கு கர்த்தர் அவர் தேவன் ஒரு வழியை, ஒரு வாசலை, ஒரு மரத்தை தேவன் காண்பிக்க வல்லவர். சிலுவை என்கிற ஒரு மரம் அன்றைக்கே காண்பிக்கப்பட்டது. அந்த மரத்தை கொண்டு வந்தால் மோசே வெட்டி தண்ணீரிலே போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது, கசப்பு நீங்கினது, குடிக்கும்படியாய் தண்ணீராய் மாறினது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நீங்களும் நான் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாகவே மற்றவர்கள் மத்தியிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. ஆமென். மாறா என்கிற கசப்பான அனுபவத்தை தேவன் ஆமென் மாற்றினார். மாறா மாற்றப்பட்டது, கசப்பான அனுபவம் மாற்றப்பட்டது. இப்ப தண்ணீர் தாகம் எல்லாருக்கும் தீர்க்கும்படியா தேவை சந்திக்கப்பட்டது. கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அடுத்து தொடர்ந்து 17ஆம் அதிகாரம் வருகிறார்கள். ஆமென். 17ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஏலி என்கிற இடத்திற்கு அங்கே வருகிறார். இந்த 17ஆம் அதிகாரத்திற்கும் அந்த அதிகாரத்துக்கு முந்தின இடத்திற்கும் நீங்கள் வாசிக்கிற போது கடைசி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 15ஆம் வசனத்தில் கடைசி வசனம், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி, நல்ல கவனிங்க, தேவன் அவர்களை நடத்தினார். ஒன்று தெரியுமா, எந்த நிலைமைக்கும் எந்த சூழ்நிலைக்கும் தேவனாகிய கர்த்தரே அவர் பரிகாரியாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் பரிகாரத்தை உண்டு பண்ணுகிறவர், வழியை உண்டு பண்ணுகிறவர். ஆமென். உங்களை என்னை ஒருபோது கைவிடாதவர், உங்களை என்னை நடத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. சொல்லி முடிக்கிறேன். தேவன் எந்த நிலையை கைவிட மாட்டார். கசப்பான அனுபவமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் காண்பிக்க, ஒரு வழியை கர்த்தர் தாமே வெளிப்படுத்த, உங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை நன்மையை செய்ய தேவன் அவர் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறவர். ஆமென். அந்த அதிகாரத்தில் வரும்போது 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கீழே ரொம்ப சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழை என்கிற இடத்திற்கு அடுத்து வருகிறார்கள். அங்கே தாகத்தோடு வருகிறார்கள். அங்கே வரும்போது கர்த்தர் அங்கு ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பித்தார். என்ன தெரியுமா, பாலைவனம், வனாந்தரமான இடம். நல்ல கவனிங்க. அங்கே ஏலிக்கு அவர்கள் வந்தபோது 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்சம்பழம் இருந்தது. ஏன் 1 2 கூட குறையல? ஒரு 11 மரம் இருக்கலாம், ஒரு 75 நீரூற்று, அது 75 மரம் இருக்கலாம், ஒரு 11 பேரிச்ச மரம், 12 நீரூற்று, 11 நீரூற்று இருக்கலாம். ஏன் 12 நீரூற்று, 70 மரம்? அங்க ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ரகசியம் இருக்கு, ஒரு சத்தியத்தை கர்த்தர் அடையாளப்படுத்த தான் காண்பித்தார். எதுக்கு 12 நீரூற்று தெரியுமா? 12 நீரூற்று யாருக்கு கர்த்தர் காமிச்சாரு? யாருக்கு கர்த்தர் காட்டுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் கோத்திரம் எத்தனை? யாக்கோபுடைய பிள்ளைகள் எத்தனை? 12 பேர். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரத்துக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு பேரிச்ச மரம் என்கிறதே அடையாளம். உங்களுக்கு ஒரு எதிர்கால ஆசீர்வாத நன்மை இருக்கிறது என்பதை காண்பிக்கத்தான் 12 பேரிச்ச மரத்தை 12 கோத்திரத்துக்கு அடையாளமாய் அவர்களுக்கே காண்பித்தார். 70 நீரூற்று. எதுக்கு 70 காரணம்? எகிப்து 12 நீரூற்று. எதுக்கு 70 பேரிச்ச மரத்தை காட்டினார்? 70 மரம் எகிப்திலிருந்து, கவனிக்கணும், எகிப்திலிருந்து புறப்பட்ட யாக்கோபுடைய குடும்பம் எத்தனை? 70 குடும்பம். ஆமென் சொல்லுங்க. விளங்குதா? 70 குடும்பத்துக்கு அடையாளமாய் 70 பேரிச்ச மரத்தையும் 12 கோத்திரத்துக்கு அடையாளமாய் 12
நீரூற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்து உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆமென். இது அடையாளமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். உங்களுக்கு எப்படி நீர் ஊற்றை காண்பிக்கிறேனோ, பேரிச்சம் பழங்களுள்ள மரத்தை காண்பிக்கிறேனோ, உங்கள் குடும்பம், உங்கள் சந்ததி எதிர்காலத்தில் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் கனிவுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள் என்கிற அடையாளத்தை இங்கே காண்பித்துதான் அதுக்கு முன்ன பரிகாரி நானேன்னு சொல்லி வழி நடத்தினவர் அப்படியே கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 21 வரும் பொழுது ஆகார் தன் மகனை கையிலே பிடித்துக் கொண்டு தண்ணீர் இல்லாததினால் மகனை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தூரத்திலே போய் கதறி அழுது ஆண்டவரை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அவனுக்கு தண்ணீர் இல்லை என்று தண்ணீருக்காய் மரண போராட்டத்தில் இருந்த மகனுக்காய் அழுது ஜெபித்த பொழுது வனாந்தரத்தில் பெயர் சபா வனாந்தரத்தில் வழி தெரியாமல் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் சாக கிடந்த தன் மகனுக்காய் தன்னுடைய சமூகத்திலே கண்களை ஏற்றி ஜெபித்து கண்ணீர் வடித்த போது கர்த்தர் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தார். 17 வசனத்தில் கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். அல்லேலூயா. வனாந்தரமான நிலையா, யாருமே இல்லை என்கிற நிலைமையா, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்ற நிலைமையா, நானும் என் பிள்ளையும் இதோடு சாக போகிறோம், எங்களுக்கு எதிர்காலம் இல்லை, வழி இல்லை. அழைத்தவர் கர்த்தர் தான். ஒண்ணு தெரியுமா, இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னமே இந்த தாயின் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், அவன் பேர் இஸ்மவேல் என்று பிறகு முன்பதாகவே என்ன பிள்ளை என்கிறதும் பெயர் என்ன என்கிறது சொன்ன கர்த்தர், அழைத்த கர்த்தர் இன்றைக்கு இந்த தேவைக்காக, இந்த பிரச்சனைக்காக, இந்த சூழ்நிலைக்காக கர்த்தர் சாக ஒப்பு கொடுத்துருவாரா? அழிந்து போக ஒப்பு கொடுத்துருவாரா? ஒரு நாள் கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். வனாந்தரமாகவே இருக்கலாம், கண்களை திறக்கிறவர் கர்த்தர். நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா தேவஜனமே? நாம கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? வனாந்தரமா, ஆமென், மரண போராட்டமா, தேவை சந்திக்கப்படா சொல்லையா, என்ன கேட்கணும் தெரியுமா? நான் ஒரு துறவை என் பிரச்சனைக்கான வழியை காண. இந்த அம்மாவுக்கு பிரச்சனை என்ன? தண்ணீர். தேவை என்ன? தண்ணீர். என்ன உனக்கு வேணும்? போ தண்ணீர். எது தெரியணும்? போ தண்ணீர். என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? இதற்கா அது வரைக்கும் அலைஞ்சிட்டா, தெரிஞ்சிட்டா, கிடைச்சதா, பார்த்தாலா? என்ன கேட்கணும்? அப்போ என் வயிற்றில் கருவில் இருக்கும் போதே இது ஆண்மகன் என்றும் இவன் பேர் இஸ்மவேல் என்று சொன்னவர். கவனிக்கணும், நான் அவனுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். அப்ப இங்க கொண்டு சாகடிப்பேன், இங்க வந்து சாகனா கர்த்தர் கொண்டு வந்தாரு. இந்த பிரச்சனை மாண்டு போனா கர்த்தர் கொண்டு வந்தாரு. ஒண்ணு தெரியுமாங்க, ஆண்டவரா, ஹலோ, இந்த வார்த்தையை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவரா உங்களையும் என்னையும் அழைக்காமல், கர்த்தரா உங்களுக்கும் எனக்கும் அவரை சந்திக்கும் நாள் என்று குறிக்காமல், வேற எதுவுமே வேற யாருமே உங்களையும் என்னையும் அழிக்கவோ இல்லாமலாக்கவோ நமக்கு விரோதமா எழுப்பவோ கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அப்படி சூழ்நிலை வரலாம். ஆமே, நான் சொல்ல புரியுதா? அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம், அப்படி ஒரு நெருக்கம் வரலாம். ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த சூழ்நிலை நம்ம என்னையா செய்யணும்? என்னமா செய்யணும்? என்ன செய்யுமா? ஆண்டவரே, உங்க பிரச்சனை என்ன? உங்க தேவை என்ன? ஆண்டவரே, இந்த தேவையில, இந்த பிரச்சனையில நான் பார்க்க, நான் நம்ப, நான் அடைய, நான் பெற்றுக்கொள்ள என் கண்களை திறந்து. நீங்க கர்த்தர் எடுத்தோடனே தனி கொடுத்து கொடுத்தாரா? அல்ல உண்மைதாங்களா? எடுத்தோடனே அவர் தேவைக்கு தனி, எடுத்தோடனே கர்த்தர் தனி கொண்டு கொடுத்தாரா? இல்ல. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கர்த்தர் ஆகாருடைய கண்களை திறந்தார். நீங்க என்ன திரும்ப கேட்கணும்? இந்த பிரச்சனையில எனக்கு வழியை காட்டுங்க, இந்த சூழ்நிலையில எனக்கு வழியை காட்டுங்க. கேளுங்க, கண்களை திறப்பார், வழியை காண்பிப்பார், அற்புதம் செய்வார், தேவை சந்திப்பார். 11 கீழே பார்த்து அந்த 21 சொல்லுகிறது, அவள் எழுந்து போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பினாள், மகனுக்கு கொண்டு கொடுத்தாள், குடித்தான், ஜீவன் வந்தது, கையை பிடிச்சாள். கர்த்தர் அவர்களோடு நடத்தினார். சாப்பிட்டு கொடுக்கலையே, பிரச்சனை கண்டு அவ்வளவுதான் நீ போன் கர்த்தர் சொல்லலையே. ஆமென். கடைசி ஒரு வசனம் சொல்லுகிறேன், கடைசி ஒரு வசனம் ஏசாயா 57:18 இதை சொல்லித்தான் ஜெபிக்க சொன்னார். ஆமென். 58:17 ஏசாயா சொல்லும் பொழுது அவர்கள் வழிகளை நான் பார்த்து 1 அவர்களை குணமாக்குவேன், 2 அவர்களை நடத்துவேன், 3 திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும்
ஆறுதல் அளிப்பேன். கர்த்தர் சொன்ன 3 வார்த்தை. 1, குணமாக்குவேன். தொடர்ந்து அவர்களை நடத்துவேன். அல்லேலூயா. அவர்களுக்கு ஆறுதலை தந்து நடத்துவேன். ஆமென். அவர்களை நடத்தி இருக்க அந்த வார்த்தை. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். எந்த நிலைமையில? 1, புல்லுள்ள அமர்ந்த இடங்களில் நடத்துவார். 2, ஆமென், அவாந்தர காடான வனாந்தர வழி தெரியாத சூழலை கர்த்தர் நடத்துவார், கைவிட மாட்டார். அவர் சொல்லிப்பட்டிருக்கிறது, அவர்களை ஆமென் வழிகளை பார்த்து குணமாக்குவேன், நடத்துவேன். அவர்களுக்கு துக்கத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஆறுதலை தந்துவேன். ஆறுதலை தந்து தொடர்ந்து நம்மோடு வழி நடத்துகிற கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடாமல் நடத்துவாராக. உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நெகேமியா 9:19 சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி வார்த்தை. நெகேமியா 19, ஆமென், 9:19 சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்திலே, சொல்லுங்கள், அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. கடைசி வார்த்தை, அவர்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். யாராய் கர்த்தர் உங்களோடு இருக்கணும்? அக்னி ஸ்தம்பமாய் இருக்கணுமா? யாராய் உங்களோடு கர்த்தர் இருக்கணும்? மேக ஸ்தம்பமாய் இருக்கணுமா? யாராய் கர்த்தர் உங்களோடு இருக்கணும்? காற்றாய் இருக்கணுமா? யாராய் உங்களோடு கர்த்தர் இருக்கணும்? நிழலாய் இருக்கணுமா? உங்களுக்கு யாராய் கர்த்தர் வரணுமோ உங்களோடு இருப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர்களை கைவிடல, நம்ம இதுவரை கைவிடல, இனியும் கைவிட மாட்டார். அவர்களை விட்டு விலகல, இனியும் விலகவே மாட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கைவிடாதவர், விலகாதவர், நீர்